ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? இனிமே அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். டெய்லியுமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில யூபிஐ டிரான்சாக்ஷன்ங்கிறது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். டீ கடையில் போய் டீ குடிக்கிறதுனாலும் சரி, பெரிய ஷாப்பிங் மால்ல பர்ச்சேஸ் பண்றதுனாலும் சரி, ஏன் பஸ்ல போகும்போது கூட ஜிபே ஃபோன்பே மூலம் பண பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண பரிவர்த்தனை ஆன்லைன்ல எவ்வளோ அதிகமாக ஆகுதோ அதே மாதிரி மோசடிகளும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. உதாரணமாக போலி கியூஆர் கோடுகள் மற்றும் பொய்யான கணக்குகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களால நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இப்போ ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி தேசிய பண பரிவர்த்தனை கழகம் என்பிசிஐ ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இப்போ நீங்க யாருக்காவது பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களோட நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல என்ன மாதிரியான நேம் வேணாலும் இருக்கலாம். ஆனா உண்மையான நேம் என்ன அப்படின்னு சொல்லி ஷோ ஆகாது. இப்போ இந்த திட்டத்து மூலியமா நீங்க யாருக்காவது பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்களோட பேங்க்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதனால தவறான பண பரிவர்த்தனையை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த திட்டம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா பாதுகாப்பா பண பரிவர்த்தனை பண்றதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டத்தையும் அமல்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. பணம் வங்கியில எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத கண்காணிக்கிற மாதிரியும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு அதை செக் பண்ற மாதிரியுமான சில ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வாழை படத்தோட அடுத்த பாட்டா மாரி செல்வராஜோட படத்தோட டைட்டில் வெளியீடு. மாரி செல்வராஜ் படங்கள் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட இருக்கும். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, மக்கள் மனசுலயும் சரி ஒரு நல்ல டேரக்டரா இருந்துட்டு இருக்காரு மாரி செல்வராஜ். ஸ்டார்டிங்ல கொடுத்த பரியரும் பெருமாள்ல இருந்து கடைசியா கொடுத்த பைசன் வரைக்கும் எல்லாமே இவரோட படங்கள் பாராட்டப்பட்டதா இருந்துச்சு. இப்போ இவரும் இசையமைப்பாளர் இளையராஜாவும் சேர்ந்து அடுத்த படத்துக்கு ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இளையராஜா அவர்கள். இப்போ அந்த படத்தோட டைட்டில் வெளியிட்டு இருக்காங்க. மஞ்சனத்தி அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டைட்டில். இந்த படம் வாழை படத்தோட பார்ட் 2வா இருக்குமா அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்களுக்குள்ள ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா வாழை படத்துல வந்த சிவனைந்தன்கிற சின்ன பையனை வச்சு இந்த கதை நகரலாம், அவனோட டீனேஜை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளிவரல. சினிமா வட்டாரங்களுக்குள்ள இப்படி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது என்னவா இருந்தாலும் சரி, மாரி செல்வராஜ் இந்த தடவை எந்த சோஷியல் இஷ்யூஸை பத்தி பேச போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு ஏஐயோட ஆடியோ கொரியாவோட டாப் ஸ்டாரோட கரியரையே முடிச்சு விட்டுருச்சு. மை லவ் ஃப்ரம் தி ஸ்டார், இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே, குவீன் ஆஃப் டியர்ஸ் போன்ற பிரபலமான டிராமால நடிச்சவர் தான் கிம் சோ யூன். இவர் ரீசெண்டா அழுகிற வீடியோ இணைய வலைத்தளங்கள்ல பரவலா பகிரப்பட்டு இருந்துச்சு. ஏன் அழுதாரு, அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? கிம் சேரான் அப்படின்னு சொல்லி கொரியன்ல ஒரு ஆக்ட்ரஸ் இருந்திருக்காங்க. அவங்க சூசைட் அட்டம் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நிறைய எவிடன்ஸை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு ஆடியோ பிளஸ் ஸ்கிரீன்ஷாட் மெசேஜஸ்லாம் இருந்துச்சு. இதை பார்த்ததுமே மக்கள் இவர் தப்பு பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்புல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேம் ஹெவிலி டேமேஜ் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. பெரிய மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. போலீஸ் விசாரணையில தான் தெரிய வந்திருக்கு இவங்க சப்மிட் பண்ண எல்லா எவிடன்ஸுமே ஃபேக் ஆனது, ஏஐ மூலியமா ஆடியோ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இப்போ அது பெரும் சர்ச்சையாகிருக்கு. ஏன்னா கொரியால ரொம்ப பெரிய டாப் ஸ்டாரோட வாழ்க்கையை ஏஐ முடிச்சு விட்டுருச்சு அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண மக்கள் ஏஐ வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இணைய வலைத்தளங்கள்ல பரவலா பேசப்பட்டு இருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு அதுல ஆபத்தும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்த போறோங்கிறதுல தான் இருக்குங்கிறத இந்த விஷயம் நமக்கு வலியுறுத்துது. கொசுக்களை ஒழிக்க கொசுக்களை வளர்க்குறாங்க. என்ன கதை தெரியுமா? கொசுக்களால நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. புதுசான வைரஸ்களும் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு கூகுள் நிறுவனத்தோட தாய் நிறுவனமான ஆல்பபெட்டோட கிளை நிறுவனமான வேர்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 3.2 கோடி கொசுக்களை ஒரு சிறப்பு பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க ஏஐ உதவியோட. இது எல்லாமே ஆண் கொசுக்கள். இதை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது தவறு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட ரீசனே வேறையா இருக்கும். இந்த கொசுக்கள் எல்லாமே ஆண் கொசுக்கள். அது மட்டும் இல்லாம இதுல சிறப்பான பாக்டீரியாவை செலுத்தியிருக்காங்க. இதனால மக்களை இது துன்புறுத்தாது, கடிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண் கொசுக்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் கொசுக்களோட சேரும் போது முட்டையிட்டாலும் அது பொரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால கொசுக்கள்
அதிகமாகிறத கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3.2 கோடி கொசுக்களை வந்துட்டு அமெரிக்கால இருக்க கலிபோர்னியா மற்றும் புளோரிடால வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கான அனுமதி தான் இப்ப கேட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல் ஆகி உலகம் ஃபுல்லா இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டா கொசுக்களோட எண்ணிக்கை வெகுவாக குறையும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம கொசுக்கள்னால வர முக்கியமான நோய்கள் வந்து நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுக்காக அமெரிக்க கவர்மெண்ட் இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களா இல்லையான்னு. 26 வயதான யூடியூபர் இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. 26 வயதான யூடியூபர் தான் கரி பார்க்கர். இவர் அப்சஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவியை இயக்கியிருக்காரு. அந்த மூவி ரிலீஸ் ஆகி இப்ப பெரிய வசூல் சாதனை படைச்சிட்டு இருக்கு. இந்த மூவியோட மைய கதையா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் தன்னை மட்டும் தான் லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி விசித்திரமான ஒரு விஷயம் கேட்கும்போது அந்த விஷனால என்னென்னலாம் நடக்குது, அதுல இருக்க ஹாரஃபிக்கான திங்ஸ் தான் இந்த படமா மேக் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தை பத்தி பேசும்போது இதுல 850 கோடிக்கு மேலாக வசூல் சாதனை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக அளவுல 1000 கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் 1400 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதை தொடர்ந்து படத்தோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 கோடி தான். 10 கோடி பட்ஜெட்ல இப்படி ஒரு படம் எடுத்துட்டு அது 1000 கோடி 100 மடங்கு அதிகமா வந்துட்டு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது பெரிய சாதனையா பார்க்கப்படுது. யூடியூபரான இவர் வந்துட்டு சாதாரண காமெடி கண்டென்ட்ஸ் தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபிலிம் மேக்கிங் லேர்னும் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து இவர் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் மேக் பண்ணியிருந்தாரு. அது சோஷியல் மீடியாலும் பயங்கர வைரலா போன நிலையில இப்ப இவரோட படம் உலகம் ஃபுல்லா பேசும் பொருளாகிருக்கு. யூடியூப் மூலியமா தன்னோட திறமையை வளர்த்துட்டு இப்ப ஹாலிவுட்ல கால் பதிச்சிருக்குதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹாலிவுட்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இப்ப கமிட் ஆகியிருக்காரு. ஸோ இவரோட படைப்புகளை நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்க தான் போறோம். அண்ட் யூடியூப் மூலியமா லேர்ன் பண்ணி இப்போ ஹாலிவுட்ல பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கிறது பலருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு வருது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.